Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் மேகி அப்னா ஃபுட் பிசினஸ் கான்டெஸ்ட்ல இருந்தேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரவுண்ட் 1ல 8000 என்ட்ரிஸ்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ரவுண்ட் 2 250 கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டிங் அதுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ண ரெசிபி மூலமா ரவுண்ட் 3க்கு போயிருந்தேன். டாப் 20 கண்டெஸ்டன்ட்ஸ்ல நானும் ஒருத்தியா இருந்தேன். அதுக்கப்புறம் என் கூட இருந்த கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் காம்படிட்டிவ்ஸாக இருந்தாங்க. ரவுண்ட் 4 வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து நான் செலக்ட் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து இந்த மேகி அப்னா ஃபுட் பிஸ்னஸ் மூலமாக வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரவுண்ட் 4க்கு நான் போகலைனாலும் நான் கற்றுக்கிட்டதை வச்சு என்னோடய யூடியூப் சேனலை இன்னும் நல்லா சூப்பராக டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிரெட் அல்வா அதுதான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வழக்கமாக எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஈஸ்டர் சமயத்தில் பிரியாணி செய்யும் போது அது கூட வந்து இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செய்வோம். இந்த பிரெட் ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்திலலாம் முஸ்லீம் மேரேஜஸ் அந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பிரியாணி கூட வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 12 ஸ்லைசஸ் ஆஃப் பிளெயின் ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சு நல்லா ஃபேன் கடியில் ஒரு 1 hour விட்டு காய வச்சுக்க போகிறேன். அப்போ தான் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பாதாம் முந்திரி திராட்சைலாம் வறுக்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதாம் முந்திரி சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் திராட்சை சேர்க்குறேன். அப்போ தான் வந்து எல்லாமே ஈவனாக வறுப்படும். திராட்சையை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா திராட்சை வந்து ஓவராக ப்ரௌன் ஆகிக்கும். ஸோ வந்து பதமாக அதை நல்லா வறுத்து எடுத்தால் தான் நம்ம வந்து ஸ்வீட்டில் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து இந்த ப்ரெட்டை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடலெண்ணெய் அந்த மாதிரி ஃப்ளேவர்ட் ஆயில் இல்லாத பிளெயின் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரெட்டை நல்லா காய வச்சு வச்சுருந்தனால எண்ணெய் கம்மியாக தான் இழுக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா ப்ரெட் பீசஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து அதை காய வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 400 ml மில்க் இருக்கும். அதில் 200 ml சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இந்த பாலில் சேர்த்துருங்க. நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண ப்ரெட் வந்து இந்த பாலில் அப்படியே சோக் ஆக்கி நல்லா அப்படியே வந்து திக்காக ஆரம்பிக்கும். அந்த நம்ம கட்டமாக கட் பண்ணியிருக்க பீசஸ்லாம் அப்படியே நல்லா குழஞ்சி ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து நான் 1/3 கப் அளவுக்கு கோவா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கோவா இல்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம். அல்லது கோவா கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் பால் எடுத்து அதை நல்லா சுண்ட காய்ச்சி திக்காக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே ஒன்றா ஆகி அந்த பாலும் நல்லா சுண்டி போய் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த நெய் போட்டதும் கொஞ்சம் நேரத்தில் செப்பரேட் ஆகிடும். அந்த மாதிரி செப்பரேட் ஆன பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த அல்வா வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எப்போவும் ப்ரெட்டு வாங்கிட்டு எல்லோரும் வந்து டோஸ்டெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 ஸ்லைஸ் ப்ரெட்டு மட்டும் மீதியாக இருக்கும். அந்த மாதிரி மீதியாக இருக்கிற ப்ரெட்டை இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட இந்த அல்வாவை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்தால் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த சூப்பர் ஈஸியான பிரெட் ஸ்வீட்டை நிச்சயமாக இந்த ஈஸ்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டரை வந்து நல்லா ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பிரெட் ஸ்வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.